என் தங்கப்பிள்ளையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் என் குழந்தைக்கு மங்கள செய்தி ஒன்றினை கொண்டு உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அம்மா வராகி அம்மா வா தாயே என்று நீ ஒரு வார்த்தை என்னை பார்த்து அழைத்தால் போதும், அம்மா உன் இல்லத்திற்குள் ஓடோடி வந்து விடுவேன். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா நான் அழைத்தால் மட்டும்தான் நீ உள்ளே வருவாயா என்று. என் குழந்தையே, நீ மனதார என்னை அம்மா என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் எனக்குள் இருக்கின்ற அந்த உணர்ச்சி வெள்ளத்திற்கு அளவே இருக்காது. என் பிள்ளை என்னை அழைத்து விட்டதே என்று சொல்லி நானும் ஒரு தாயாக மனமகிழ்ந்து ஓடோடி வருவேன் அல்லவா? இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நீ என்னை அம்மா அம்மா என்று அழைத்தாலும் நானே உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது நீ அழைக்கின்ற அந்த வார்த்தை தான் உன் அம்மாவிற்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். என் குழந்தையே, மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இன்று உனக்கு மனதிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்றது. தடைப்பட்டு நின்று போன காரியம், நடக்காதோ என்று நினைத்த காரியம் எல்லாம் இனிமேல் நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் உன் கண் முன்னே தெரிய போகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த இத்தனை நாள் காத்திருப்புக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. நான் காத்திருந்தது வீணாகி விட்டது என்று சொல்லாமல் என்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அதிரடியாக உன் முன்னால் ஏற்பட போகின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய அனுபவம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீ கற்றுக்கொண்டு வருகின்ற நாளை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர, அனுபவம் கிடைக்கிறது என்று சொல்லி அப்படியே நின்றுவிடக்கூடாது. என் தங்கமே, சொந்த காலிலேயே நிற்பதற்கு பழக வேண்டும். எப்பொழுது உனக்கு மற்றவர்களின் உதவி தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றாயோ, இனிமேல் ஒரு அடி கூட வைக்க முடியாது, இன்னொருவரினுடைய உதவி தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றாயோ, அந்த நேரத்தில் நீ மற்றவர்களிடம் தாராளமாக உதவியை கேட்கலாம். ஆனால் கேட்பதற்கு முன்பாக நீ உன்னுடைய மனதில் நிலைநிறுத்தி வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உதவி கேட்டும் அவர்கள் செய்ய மறுத்து விட்டார்கள் என்றால் அவர்களின் மீது வருத்தமோ கோபமோ அடையக்கூடாது. அவர்கள் இல்லாமலும் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும், அவர்களின் உதவி இல்லாமலும் உன்னால் நிச்சயமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை அவர்கள் முன்னால் நீ ஊட்டி நீ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, என்ன இருக்கிறது என்பதனை யாருமே இங்கு பார்ப்பது கிடையாது. எது இல்லையோ அதைத்தான் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பதோடு வாழ்வதற்கு பழகினால் உனக்கு என்ன வர வேண்டுமோ, உன்னிடம் என்ன வந்து சேர வேண்டுமோ அது தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, நிச்சயமாக எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? உன்னுடைய எதிரியே பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும். அதே நேரத்தில் எப்படி சாக வேண்டும் தெரியுமா? அந்த எதிரியே கண்ணீர் சிந்துகின்ற அளவுதான் உன்னுடைய இறப்பு என்பது இருக்க வேண்டும். அம்மா நல்ல நாளில் அதிகாலையிலேயே இறப்பை பற்றி பேசுகிறாளே என்று நினைக்கலாம். என் தங்கமே, எப்படி இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இறப்பு என்பதை கேட்டவுடன் ஐயோ என்று பதறக்கூடாது. எல்லோருக்குமே வரக்கூடிய ஒன்று, அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே,
எதிரியாக இருப்பவனுக்கு கூட நீ துரோகத்தை செய்யக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். ஏனென்றால் நீ துரோகங்களையும் அவனுக்கு அதிகமான கஷ்டங்களையும் கொடுப்பாயானால் நாளை உன்னை பார்த்து இவரெல்லாம் எதற்கு இருக்கின்றார்கள் என்று மனதளவில் நினைக்க தொடங்கி விடுவார்கள். அந்த எண்ணத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் நீ நேர்மையாக வாழும் பொழுது எத்தனை துரோகிகளையும் கடந்து வர வேண்டிய கட்டாயம் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். துரோகம் எங்கிருந்து எப்படி வரும் என்று தெரியாது. அதிலும் மிகவும் நெருக்கமானவர்கள் கொடுக்கும் பொழுது அதை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இவற்றையெல்லாம் எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் வந்ததும் அதை பெரிதளவாக நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் அப்பொழுதுதான் அதை செய்தவர்களுக்கு அது மிக பெரிய தண்டனையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, கவனக்குறைவாக பேசுகின்ற ஒரு வார்த்தை மிக பெரிய சர்ச்சையில் சென்று முடிந்துவிடும். ஒரு கடுமையான வார்த்தை பேசினால் அது ஒருவரின் வாழ்க்கையையே முறித்துவிடும். ஒரு கசப்பான வார்த்தை அந்த இடத்தில் இருக்கின்ற வெறுப்பை வளர்க்கும். இதையெல்லாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு ஒருவரோடு பேசுகின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாய் இருக்கின்றது, நம் உடலில் தெம்பு இருக்கின்றது என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கக்கூடாது. நமக்கு உயிருக்கு உயிராக இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை நீ ஒளித்து மறைக்கக்கூடாது. காலம் ஒரு நாள் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுதோ, உண்மை தெரிய வரும் பொழுதோ நிச்சயமாக அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆரம்பத்திலேயே எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசும் பொழுது கடைசியில் ஏதேனும் விஷயம் அவர்களுக்கு நம்மை மீறி தெரிந்து விடுமோ என்று நினைத்து நீ பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இங்கு நிறைய பேர் தவறுகளை செய்துவிட்டு இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிந்து விடுமோ, இவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று எந்நேரமும் மடியில் எதையோ கெட்டிக்கொண்டு அலைவது போலத்தான் திரிகின்றார்கள். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனம் வேண்டும், செய்கின்ற செயலிலும் கவனம் வேண்டும். தவறுகளை ஒருவேளை அறியாமல் செய்துவிட்டால் அதை உடனே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று. என் தங்கமே, வாழ்க்கையை பற்றி சலித்து கொள்கின்றவன் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் அதில் இருக்கின்ற ஆபத்தினை மட்டும்தான் பார்க்கின்றான். எவன் ஒருவன் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன்தான் ஒவ்வொரு ஆபத்திலும் இருக்கின்ற வாய்ப்பை பார்க்கின்றார்கள். என் தங்கமே, ஊழிபடாமல் கல் ஒரு நாளும் சிலையாவது கிடையாது. அதனால்தான் துன்பங்களை அனுபவிக்காத வாழ்க்கை வளமாவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இன்று நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு நல்ல மனிதர் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை எப்பொழுதுமே மோசமாக நடத்திவிடக்கூடாது. காரணம், ஒரு அழகான கண்ணாடி உடைந்து மிக கூர்மையான ஒரு ஆயுதம் அதிலிருந்து உருவாகின்றது. நன்றாக இருக்கின்ற மனிதரை உடைத்து அந்த கூர்மையான ஆயுதம் அவரிடம் இருந்து உருவாவதற்கு நீயே காரணமாகிவிடக்கூடாது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் வார்த்தையில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, பொதுவாக வெள்ளிக்கிழமையில் எல்லாம் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணம், இன்று நாம் தெய்வத்தை மனதார வணங்கப் போகின்றோம். தெய்வம் நமக்கு இன்று எல்லா உதவிகளையும் செய்யும். நாம் கேட்டுவிட வேண்டும், அவர்கள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார்கள் என்று. என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்று ஈடேறக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது. உன்னுடைய உடல் உழைப்பிற்கு ஓய்வு கிடைத்தால் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய மனதிற்குள் நல்ல தெளிவை நீ கொடுத்து விட்டால் போதும். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.